ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேட்ஜி வாங்கோ வாங்கோ உட்காருங்க. முதல்ல வணக்கம். வணக்கம். அர்ஜென்ட்டா கொஞ்சம் நகையை அடகு வைக்கணும். இவங்க அப்பாக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. எவ்வளவு அமௌண்ட்? 10 லட்சம். ஓ, அவ்வளவு பணமா? ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட். நீங்க யாருன்னு? சேட்ஜி, நான் நலன் பிசினஸ் மேனோட பொண்ணு. நலன் சார்னா? நலன் கேட்டரிங்கா? ஆமா. ஓ, ஆமா, நலன் சார் பொண்ணு. மேடம், கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. நீங்க வந்து நகைய வச்சு. சேட்ஜி ப்ளீஸ், அதான் சொன்னனே, இவங்க எனக்கு அக்கா முறை. இவங்க அப்பாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு என் நகைய வச்சு கொடுக்கறேன். ஒரு உயிரை காப்பாத்தணும், ஹெல்ப் பண்ணுங்களேன். ஆதார் கார்டு இருக்கா? இருக்கு. ஓகே மேடம். நகை இந்தாங்க. இந்தாப்பா கொடுங்க சார். இதே வேல்யூ போட்டு நகையை செக் பண்ணிட்டு வந்துடும். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். இதையே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. சீக்கிரம் வா. சரிங்க சார். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலக்கா. ஹே சேது, என்னடா நம்ம அக்கா அவளோட பிள்ளைங்களுக்கு மட்டும் பிசினஸ மொத்தமா பிரிச்சு கொடுத்துட்டாளே. இத்தனை வருஷம் நம்ம கூடவே இருந்திருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். நம்மள மட்டும் டீல்ல விட்டுட்டா அப்படின்னு நினைச்சியா? ஆமாக்கா நினைச்சேன். அட பாவி, அப்படியா நினைச்ச? உன்கிட்ட பொய் சொல்ல முடியலக்கா, அப்படிதான் நினைச்சேன். டேய், அதெல்லாம் நினைக்கல அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். இவ்ளோ உண்மையா சொல்ற? ஒரு பொய் கூட உருப்படியா சொல்ல தெரியல. நீ எப்படிடா பினான்ஸ் கம்பெனியை நடத்த போற? ஓக்கா, இப்ப சந்தோஷமாயிட்டேன். சேட்ஜிய பார்த்த விஷயத்த முதல்ல சுபத்ரா கிட்ட சொல்லணும்க்கா. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. டேய் இரு, நீ டிரைவ் பண்ணு, நானே போன் பண்றேன். சரியா? சேது, போனை காணலடா. அப்படியா? பாருக்கா, இங்கதான் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இல்லடா, சேட்ட ஆபீஸ் கவுண்டர்ல வச்ச மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியா? அக்கா, ரிங் போகுது, யாரும் எடுக்கல. அதான் சொன்னேன்ல, சேட்டோட ஆபீஸ்ல தான் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ வண்டியை திருப்ப, சீக்கிரம் போலாம். சரிக்கா. இதுல கையெழுத்து போடுங்க மேடம். மேடம், நீங்க சாட்சி கையெழுத்து போடுங்க. சரி. இந்தாங்க மேடம், இதுல 10 லட்சம் இருக்கு, வாங்கிக்க. சரியா இருக்கான்னு பாருங்க. தேங்க்யூ மேடம். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சேட்ஜி. அவசரத்துக்கு கூட யாரும் உடனே இவ்ளோ பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க கிளம்புறோம். வாக்கா.
சேட்ஜி வாங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க இல்ல மேடம். இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. நான் போன அவசரத்துல என்னோட மொபைலை இந்த டேபிள்ல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இங்கதான் வச்சியாக்கா? ஆமாண்டா. அக்கா இங்க போன் எதுவும் இல்லையேக்கா? மேடம், நீங்க வரும்போது மொபைல் எதுவும் கொண்டு வரலையே, வெறும் கையோட தான் வந்தீங்க. இல்ல சேட்ஜி, நான் என்னோட போன் இல்லாம எங்கேயுமே போறதில்ல. ஏதாவது இம்பார்ட்டன்டான போன் கால் வரும்ல. சேது, அக்கா. மறுபடியும் போன் பண்ணு. சரிக்கா. அக்கா ரிங் போகுது, ஆனா இங்கெங்கேயும் அடிக்கலையேக்கா. ஒருவேளை வீட்ல வச்சுட்டு வந்துட்டியாக்கா? இல்ல சேது, நான் நிச்சயம் கொண்டு வந்த மாதிரி தான் ஞாபகம். மேடம் உட்காருங்க, டென்ஷன் ஆகாதீங்க மேடம். சிசிடிவில பார்க்கலாம் மேடம். போன் கொண்டு வந்தீங்களா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். உட்காருங்க உட்காருங்க. பாருங்க மேடம், நீங்க போன் எதுவும் கொண்டு வரல. அப்போ வீட்ல தான் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அக்கா என்ன மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? சேட்ஜி, இவங்க மேடம், இவங்க நலன் சார் பொண்ணு, பேரு சத்யா. யாருக்கோ ஹார்ட் ஆபரேஷன் சொல்லி நகைய வச்சு அர்ஜென்ட்டா 10 லட்சம் பணம் வாங்கிட்டு போனாங்க. யாருக்கு ஹார்ட் ஆபரேஷன்? உண்மையா பொய்யான்னு தெரியல. நலன் சார் மல்டி மில்லியனர், அவர்கிட்ட 10 லட்சம் இருக்காதா என்ன? ஏதோ அர்ஜென்ட் மேட்டர்னு ரீசன் சொல்லி பணத்தை கேட்டாங்க, நகையும் கொடுத்தாங்க. அதனால நான் பணம் கொடுத்துட்டேன் மேடம். பெரிய இடத்து பிரச்சனை இந்த செட்டுக்கு எதுக்கு மேடம்?